பெத்த பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் பெற்றவங்கள தாங்குன்னு கையில் வச்சு தாங்குறாங்க சில பேர். அவங்களுக்கு என் சார்பாக கோடான கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். சில பேர் வந்து பெற்றவங்கள பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் பெற்றவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அவங்க எவ்வளோ சொன்னாலும் திறந்து போகிறதில்ல. அவங்களெல்லாம் விட்டுறலாம். ஆனால் இந்த பெற்றவங்க இருக்காங்களே, ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களா இருந்தாலும் பொண்ணுங்களை பெற்றவங்களா இருந்தாலும் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க எனக்கு தெரியவே இல்லை. இப்போ பிள்ளைங்களுக்காக பெற்ற பிள்ளைங்களுக்காக எவ்வளோ ஓடி ஓடி உழைச்சி வெயில் மழை தலைவலி காய்ச்சல் பெரிய பெரிய வியாதி வந்ததை கூட அதையும் பொருட்படுத்தாமல் ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சு பெற்ற பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்க பெற்ற பிள்ளைங்கன்னு அவங்கள நல்ல நிலைமையில படிக்க வைக்கிறதுலேருந்து அந்த காலேஜில் சேர்க்கணும் இந்த காலேஜில் சேர்க்கணும் வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு பணத்தை கட்டி இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்து பத்தையும் விற்று நகையை விற்று எதையோ விற்று எல்லாத்தையும் விற்று இருக்கிறதெல்லாம் கையில் இருக்க சேவிங்ஸ்னு ஒன்றுமே வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க பிள்ளைங்களுக்காக. கல்யாணத்துக்கு செலவு பண்ணி நல்ல 4 பேர் பெருமையாக பேசணும்னு கல்யாணம் பண்ணுறது, 4 பேர் ஊர் 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 உலகத்தில் சொந்தக்காரங்க எல்லாரும் பெருமையாக பேசணும்னு கல்யாணம் பண்ணி சீர்வரிசை எவ்வளோ செய்கிறாங்க. காலம் கடைசி வரைக்கும் அவங்க வாழ்நாள் நட தளர்ந்து போகிற வரைக்கும் அவங்க உழைச்சி சம்பாதிச்சு பிள்ளைங்க 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 ஏன் பிள்ளைங்க நான் பெற்ற பிள்ளைங்கன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பெற்றவங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்களாக இருந்தால் அவளும் என்ன பண்ணாவளு புருஷனுக்கு பயந்துக்கிட்டு என் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சி விட்றது, வீட்டை விட்டு துரத்தாத குறைய அனுப்பிச்சி விட்றது. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போடாமல் சோறு தண்ணி இல்லாமல் விரட்டி விட்டுறது. இன்னொருத்தி மாமியார் கொடுமைக்கு பயந்துக்கிட்டு விரட்டி விட்டுறது. ஆம்பளை பசங்களை கேட்கவே வேண்டாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்கு கூட வாமா வந்து என் வீட்டில் இருந்துட்டு போகணுன்னு கூப்பிட்றதில்ல. இன்னும் சில பேர் எங்கேயோ இருந்துக்கிட்டு பணத்தை மட்டும் அனுப்பிச்சி விட்றது. இன்னும் சில பேர் ஃபோன் பண்ணி கூட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி பேசுறதில்ல. இன்னும் சில பேரெல்லாம் பெற்றவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட கண்டுக்கிறது இல்லை. இன்னும் இதெல்லாம் தாண்டி இன்னும் சில பசங்களாம் இருக்காங்க. அவங்க தன்னோட பெற்றவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேஃபாக பார்த்துக்குறாங்களாம். அவங்களால பார்த்துக்க முடியாதாம்மா, இவங்க பெரிய ஆஃபீஸர் வேலை பார்க்குறாங்களாம், அதனால முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறது. பெற்றவங்க பெற்ற பிள்ளைங்க அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சு உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறத தவிர பெற்றவங்க என்ன செஞ்சாங்க, வேற என்ன பாவம் பண்ணாங்க? இதெல்லாம் இவ்வளவும் செஞ்சு காலம் போய் கடைசியாக நம்ம வீட்டிலேயே உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஒரே ஒரு வார்த்தை கேட்போம். அவங்க அப்படியே குத்தி கிழிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்போம். என்னென்னா, நீங்கள் எனக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஈஸியாக கேட்டுருவோம் அவங்கள. நான் பெற்ற பிள்ளைங்களுக்காக பேச வரலைங்க. பெற்ற பிள்ளைங்க திருந்தவே போகிறதில்ல. அவங்கவுங்க குடும்பம் குழந்தைங்க புருஷன் பிள்ளை பொண்டாட்டின்னு அவங்க சுயநலமாக தான் இருக்க செய்வாங்க. இந்த பெற்றவங்களுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். என்ன பண்ணுங்க, நீங்கள் சேவிங்ஸ் கொஞ்சமாவது வச்சுக்கோங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுக்க வேண்டாம். நான் ரொம்ப வசதியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பேசலை. நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க இல்லாத ஏழை பாளைங்களுக்காக சொல்கிறேன். கடைசி காலத்தில் தயவு செஞ்சு லட்சக்கணக்கிலையோ கோடிக்கணக்கிலையோ நீங்கள் சேர்த்து வச்சுக்க வேண்டாம். கடைசியில் உங்களோட எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு 50,000 60,000 கையில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் 1000 2000 கூட கையில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி காலத்தில் தன்னோட சொந்தக்காரங்களை பார்க்கணும், கூட பிறந்தவங்களை பார்க்கணுன்னு ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸுக்கு கூட 1000 500 இல்லாமல் இருக்காங்க. அவங்க சம்பாதிச்சு பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களுக்கு தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க திரும்பி ஒரு 500 1000 கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க பெற்றவங்க கையில். இன்னொரு விஷயம், அவங்க வீடு தேடி வந்தாங்கன்னா என் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிடுறது. இன்னொன்று, என் வீட்டுக்கு வரும்போது அந்த அழுக்கு துணியெல்லாம் உடுத்திட்டு வராத, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு. வந்தால் நல்லா நீட்டாக வா, இல்லாட்டியா வராத, அழுக்கு சேலையெல்லாம் கட்டிட்டு வராதுன்னு மனசார சொல்கிறாங்க. அந்த அழுக்கு சேலையில் எத்தனை நாள் நீங்கள் பயந்து துணையாக இருக்கட்டும்னு அன்பாக கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பீங்க. இப்படியா பெற்றவங்களெல்லாம் பேசுகிறது? தாங்க முடியல. சரி, ஓகே. இப்போ பேரண்ட்ஸு தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்களாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருப்பீங்க. உங்கள் பெற்ற பிள்ளைங்க உறிஞ்சி குடிச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு 1000 2000 வச்சுருந்தாலும் பிடுங்கிட்டு விட்ருப்பாங்க. ஒரு 40 வயசு 50 வயசில் உள்ள பேரண்ட்ஸு சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களோட கடைசி செலவுக்காக சேவிங்ஸ்ன்னு ஒரு 50,000 60,000 கையில் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிடுங்கிடுவாங்க எதையாவது போய் சொல்லி.